சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. அப்பா வீடியோவே வர மாட்டேங்குதுப்பா தணிகை. என்னாச்சுமா? கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துருமா? இன்டர்நெட் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேம்மா. ஓஹோ, இல்லப்பா இங்க போரூர்ல தானே இருக்கேன். இன்டர்நெட் நல்லா இருக்கும்பா, வைஃபை. அப்புறம் நம்ம வந்திருக்குமே, என்னாச்சுன்னு தெரியலையே. என்னன்னு தெரியல. வீடியோ ஏதாவது ஆப்ஷன் ஏதாவது காட்டுதாமா? வீடியோ மாதிரி ஸ்டார்ட் வீடியோ அப்படின்னு ஏதாவது? அதாவது ஒன்லைன் மட்டும் வருதுப்பா. அப்படிங்களாமா? ப்ரிவியூ ஒன்லைன் வருது. ப்ரிவியூ ஒன்லின்னு வருதா? அப்படின்னா வந்து உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியல. ஏன் அப்படி வருதுன்னு தெரியலையே. வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா பாருங்களா? ப்ரிவியூ மட்டும் அழுத்தி பாருங்க. இல்ல வேற எதுவும் வீடியோல வேற எதுவும் இல்ல. ஸ்டார்ட் வீடியோன்னு எதுவும் இல்லையாமா அதுல? என்ன ஏன்னா நேரா தான் பார்க்கணும். சரிம்மா, அப்புறம் என்ன பண்றது? பேசுங்க, அப்புறம் எல்லாரும் கேட்கட்டும். சிவாய நம்ம. நீங்க எல்லாம் தெரியுறீங்கப்பா. சிவாய நம்ம. சிவாய நம்மப்பா, அது கொஞ்சம் சூடு பிடிச்சாதான் வரும். நான் பாட ஆரம்பிச்சிடறேன்பா. சிவாய நம்ம, சிவாய சிவாய நம்ம. இப்ப நம்ம இன்றைக்கு ஆவணி மாதம் மூல நட்சத்திரம் குங்கிலி கலை நாயனாரோட திருவடியை போற்றி சொல்லி நம்ம நாயனார் குங்கிலி கலை நாயனாரே நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம்ப்பா. குங்கிலி கலை நாயனார் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, நம்ம கண்ணப்ப நாயனார் புராணத்துக்கு பக்கத்திலே வருவார் பாருங்க. கண்ணப்ப நாயனார் புராணத்துக்கு பக்கத்துல வருவார். 11 12 வந்து 11 வந்து இது 10 வந்து கண்ணப்ப நாயனார், 11 குங்கிலிய கலை நாயனார். எங்கன்னா திரு நின்ற செம்மையே வருமா? இலைமலிந்த சருக்கத்துல பாருங்கப்பா. இலைமலிந்த வேல் நம்பியில கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடியேன் கடவுரில் கலையன் மூன்றாவது தலைப்பா இருக்கக்கூடிய இலைமலிந்த சருக்கத்துல 11ஆவது சாப்டர் குங்கிலிய கலை நாயனார். ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தன்று நாயனாரோட குரு பூஜை. அப்ப நாயனாரோட குரு பூஜை எப்ப நம்ம சிந்திக்க இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு ஆரம்பிக்கும் பொழுது நம்ம பெரிய புராண ஆசிரியர் வந்து ரொம்ப அற்புதமா ஆரம்பிப்பாருப்பா. நமக்கு தெரியும், நம்ம குருநாதர் ஆகிய வைத்தியநாதன் ஐயாவும் ரத்ன சபாப்தி ஐயாவும் சொல்லும் பொழுதே என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க பெரிய புராணத்தை எடுத்து வச்சுதான் நம்ம வந்து இப்போ ஒரு தேவைன்னு வருதுன்னு வச்சுக்கோங்கப்பா. அப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, உங்களுக்கு எதனா ஒரு மனசுக்கு சங்கடமா இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா, நீங்க பெரிய புராணத்துல கயிறு சாத்தி பாருங்க அப்படின்வாரு. புராணத்துல நீங்க எடுக்கக்கூடிய பாடம் வந்ததுனாலே உங்களோட தீர்வு, உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவாங்க அப்படின்பாரு. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பெரிய புராணத்துல ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பாடல்லையுமே வந்து நாயனார் எப்படி சித்தரிச்சிருப்பார் அந்த கதைய அப்படின்னு சொல்லும் பொழுது, முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதே சொல்வாரு, வாய்ந்த நீர் வளத்தால் ஓங்கி மன்னிய பொன்னி நாட்டின் ஏய்ந்த சீர் மறையோர் வாழும் எயில் பதி எரி நீர் கங்கை தோய்ந்த நீர் சடையார் பண்டு. இப்பதான் நம்ம பெரிய புராண ஆசிரியரோட திறமையை சொல்றாரு. தொண்டர் மேல் வந்த கூற்றை காய்ந்த சேவடியார் நீடி இருப்பது திருக்கடவுர் அப்படின்வார். திருக்கடவுர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா கடந்து இருப்பான்னாரு. 60 வயது கடந்தாலே அது ஒரு கிஃப்ட் தானே நம்மளுக்கு. அப்ப அந்த கிஃப்ட் என்ன பண்றது, கடந்து வர்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, 60 வயசு வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருப்பானா. அவன் யாருன்னாக்கா, பண்டு தொண்டர் மேல் வந்த கூற்று என்ன பண்றாரு, கூற்று காய்ந்த சேவடியார் நீடி இருப்பது திருக்கடவுர். கடந்து வந்த காலத்தை நினைவு படுத்தி பார்க்கிறதா திருக்கடவுர் என்ற பொருள். இப்ப நம்ம சிந்திக்கும் பொழுது நாயன்மார்களை குரு பூஜை எப்ப நம்ம சிந்திச்சிட்டு இருக்கும் பொழுது, பேராசிரியர் ஐயா ஒரு நல்ல கருத்து ஒண்ணு சொல்வாரு. எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இப்ப அப்பா ஒரு 1000 ரூபாய் அனுப்புப்பா, எனக்கு கைக்கு காசுக்கு செலவுக்கு வேணும் அப்படின்னு நான் எங்கேயாவது வெளியே போய் இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? சரிங்கம்மா, உங்களோட நம்பரை கொடுங்க, நான் உங்க நம்பருக்கு நான் வந்து அனுப்பி விட்டுறேம்மா அப்படின்றீங்க இல்லையா? டிரான்ஸ்பர் பண்றீங்க இல்லைங்களா பணத்தை. இந்த கடத்துறது பணத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன சொல்றது, டிரான்ஸ்பர்னு சொல்லிடுறேன். அப்படி பகிர்தல் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குல்லப்பா. அப்ப அந்த பகிர்தல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா,
அப்பர் பெருமானுக்கு திலகவதியார் தன் தொண்டை டிரான்ஸ்பர் பண்ணாராம் பாருங்க. அப்பர் பெருமானோட அத்தனை பதிகமும் திலகவதியாரோட தொண்டை நிரூபிப்பதற்காகத்தான் அமைக்கப்பட்டதுதான் அந்த பாடல். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐயா அம்மா வந்து ஒரு இடத்துல கூட வந்து தனக்காகவோ தன்னோட தம்பி வந்து சைவத்துக்கு வரணும்னு வேண்டலையாம். இந்த மாதிரியான இக்கட்ல மாட்டிருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களுக்கும் ஒட்டுமொத்த பிரதிநிதியா அம்மா வந்து விண்ணப்பம் வச்சதால தான் அம்மாவோட பிரேயர் சக்சஸ் ஆச்சுங்களாம். எப்படி அப்படின்னு சொன்னா, இப்ப அறியாமையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் ஆகப்பட்டது கடந்து போறோம். எங்க இப்ப ஒரு வேலை முடியலையா, நீங்க என்ன பண்றீங்க, அம்மா இந்த இடம் வேணாமா, வேற இடத்துல நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்படியா இருக்கும் பொழுது அவங்களை எல்லாரையும் சைவத்துல கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துல இருக்கிறதா அம்மா செய்த பெரிய தொண்டுன்றதால் தான் என்ன பண்ணாரு தெரியுங்களா? அப்பர் சுவாமிகள் சொன்னாரு, கைலை போற்றிக்கு சொன்னார், வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி. இப்ப அததான் பாடமா பையன் எடுக்க போறாரு. எப்படி சிவபெருமான் எப்படி இருக்கான்? ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கிறான். ஒன்றாயும் என்ன அப்படின்னு சொன்னா ஆன்மாவோடு கலந்து இருத்தல். அப்ப வேறாய் இருத்தல், அறிவுறுத்தும் பொருட்டு வேறாய் இருத்தல். அப்புறம் என்ன பண்றா, இந்த ஆன்மா உய்யும் பொருட்டு ஆன்மா கூடவே இருந்து ஆன்மா அனுபவிக்கக்கூடிய அத்தனை வினைகளுக்கும் நாம தான் செய்தது என்று புரிய வைத்துக் கொண்டே உடனாய் இருப்பது பெருமானுக்கு கடனாய் இருந்ததால இங்க என்ன சொல்றாரு, குங்கிலிய கலைய நாயனார் நீங்க பாடத்தை எடுக்கும் பொழுதே என்ன சொல்றாரு ஐயா, என்ன சொல்றாரு, பண்டு பண்டு முன்னொரு காலத்துல தொண்டர் மேல் வந்த கூற்றை காய்ந்த சேவடியார் நீடு இருப்பது திருக்கடவுர். இப்ப ஆன்மாக்கள் கொண்ட அறியாமையை இயலாமையும் கடத்தி பெருமானோட திருவுருளை பதிய வைப்பது எதுவோ அது கடவுர் என்று பொருளாம்பா. அப்ப கடவுர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த பொருளாகப்பட்டது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ரொம்ப அற்புதமா சொல்றாரு. அந்த காவேரி தண்ணி பாயிற இடம் தானே திருக்கடவுரு. அந்த அந்த செயலெல்லாம் தொழில்கள் ஆறு செழும் திருக்கடவுர் என்று திருக்கடவுர் பெருமையை பத்தி சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்றாரு சுவாமி, எல்லாத்தையும் சொல்றாரு. என்னெல்லாம் எப்படி எல்லாம் இருக்கும் திருக்கடவுர் பெருமையெல்லாம் பத்தி சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு அவர் யாரு அப்படிங்கிறாரு. மருவிய திருவின் மிக்க வளம்பதி அதனில் வாழ்வார் அருமறை முன்னூல் மார்பின் அந்தனர் கலையர் என்பார் அப்படிங்கிறாரு. கலைய நாயனார்னு இருந்தார் பாருங்க. அவர் வந்து எப்படி இருந்தாராம், பெருநதி அணியும் வேணி பிரான் கடல் பேணினாலும் உருகிய அன்பு கூர்ந்த சிந்தையார் ஒழுக்கம் மிக்கார் அப்படிங்கிறார். ஒழுக்கம்னா எப்படின்னா, இப்ப என்னோட பிரச்சனையை மட்டும் நான் பார்க்க கூடாதுப்பா, எல்லா ஆன்மாக்களும் உய்யும் பொருட்டு இருக்கக்கூடியது எதுவோ அதுதான்ப்பா ஒழுக்கம் அப்படிங்கிறாரு. அந்த ஒழுக்கம்னா எல்லாரையும் முன்னுக்கு கொண்டு வரணும், எல்லாரையும் அறிவு விளக்கம் தெளிவு கொண்டு வரணும், எல்லாரையும் சிவசார்பு உடையவர்களாக ஆக்குவது எதுவோ அதுதான் ஒழுக்கம்னாரு. அதான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னாரு. உயிரை விட ஒழுக்கமானது சிறந்தது. என்னன்னா சிவசார்புன்றாரு. இங்கே சொல்ல வந்தது சிவசார்பு என்ன பண்ணாரு, ஒழுக்கம் மிக்கார் உருகிய சிந்தையோடு, உருகிய அன்பு கூர்ந்த சிந்தை, எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு வைத்திருந்தார். அப்படி அன்பு வைத்திருந்த காரணத்தினாலே என்னாச்சு, அவரு சதா சர்வகாலம் திருக்கடவுர் பெருமானிடத்திலேயே அன்பு பூண்டு அடியவர்களுக்கு அன்னம் விடுவதே தொழிலாக வச்சிருந்தாராம். அடியவர்களுக்கு அன்னம் விடுவதே தொழிலாக இருக்கும் பொழுது அப்ப என்னாச்சு, பாலனா மறையோன் பற்ற பயம் கெடுத்து அருளும் ஆற்றால் மார்கண்டேய மகரிஷி வந்து அந்த பெருமானை 16 வயது வரைக்கும் தான் இருப்பான்னு சொன்ன உடனே, அந்த 16 ஆண்டு காலம் முடிந்த உடனே மார்கண்டேய மகரிஷியை பிடிப்பதற்காக வந்த அந்த பெருமானை பார்த்து அந்த காலனாகப்பட்டவன் எப்பொழுது பெருமானை அந்த மார்கண்டேய மகரிஷியை பற்றுவதற்காக வந்த பொழுது அவன் பற்றியது சிவத்தை அப்படிங்கிறார். பாலனான் மறையோன் பற்ற பயம் கெடுத்து அருளும் ஆற்றால் மாலு நான் முகனும் காணா வடிவும் கொண்டு எதிரே வந்து காலனார் உயிர் செற்றார்க்கு கமழ்ந்த குங்கிலிய கலையம் தூபம்
சாலவே நிறைந்து விம்ம இடும்பணி தலை நின்றுள்ளார் அப்படிங்கிறாரு. அவர் எப்ப பாரு என்ன பண்ணுவாரு, அந்த திருக்கோயில்ல வாச தூப தீபங்களை போட்டுக்கிட்டே தூபம்ன்ற ஒரு உயர்ந்த வாசனை பொருளை என்ன பண்ணுவாரு, கோயில்ல வைத்து எல்லாருக்கும் போடுவாராம். போடும் பொழுது என்ன ஆச்சு, அப்ப என்ன பண்ணாரு பெருமான், என்ன பண்ணாரா, கங்கை நீர் கழிக்கும் சென்னி கண்ணுதல் கண்ணுதல் எம்பிராருக்கு பொங்கு குங்கிலிய தூபம் பொலிவுற போற்றி செல்ல அங்கவர் அருளினாலே. பாருங்க, நல்லா பாருங்க, அதான் பெரிய புராணம். இப்ப நமக்கு ஒரு இடர் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம என்ன சிந்திக்கிறோம், ஒருவேளை இந்த இடர் யாரோ செய்த வினையோ அப்படின்னு நினைக்கும் பொழுது, அப்ப நமக்குள்ள என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, அத காழி பிள்ளையார் சொன்னார் இல்லைங்களா, அவ்வினைக்கு இவ்வினை யாம் என்று சொல்லும் மகுதருவீர் உய்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே, கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாமடியோ செய்வினை வந்தமை திண்டப்பெறா திருநீலகண்டம் அப்படின்ன. அப்ப கையால ஒரு வினையை நீ செய்து எம்பிரானோட கழலை அடியவரோட திருவடியை வணங்கிய பொழுது உன்னுடைய செயல்கள் அனைத்தும் நல்வினையாக அல்லவா மாறும். அப்ப இங்க என்ன பண்ணுது, இப்ப நமக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னு வச்சுக்கோங்கப்பா, இப்ப நாம என்ன சொல்லுவோம், யாரோ செய்த வினையின் காரணமாக நான் இத்துன்பத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அது அப்படி இல்லையாம்பா பொருள். என்ன சொல்றாரு, உயிர் சற்ற காலனா கமழ்ந்த குங்கிலிய தூபம் சாலவே நிறைந்து விம்ம இடும்பணி தலை நின்று உள்ளவரு என்ன பண்றாரு, அங்கவர் அருளினாலே வறுமை வந்து அடைந்தது. இப்ப செல்வம் மட்டும் வந்த போது அவரோட அருள் சொல்றியே, வறுமை வந்தா மட்டும் அவரோட அருள் சொல்லக்கூடாதா? ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வரணும். இப்ப அப்பா எடுக்க போறாரு பாடம் எப்படி அப்படின்னு சொன்னா, எந்த மாதிரியான பாடம் தெரியுங்களா, அது ரொம்ப எளிமையான பாடம். அது இரும்பு கடலை தான், ஆனா சாப்பிடுற அளவுக்கு அதை பக்குவப்படுத்தி தரப்போறாரு. இப்ப அருளினாலே வறுமை எப்படி வரும் அப்படி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, சித்தாந்த கண் கொண்டு. அவர் என்ன சொல்றாரு, ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஏன் வினை ஆன்மாவுக்கு வினை பயனை ஊட்டுகிறான். நான் தான் உனக்கு 2 விளக்கேத்தனேன், அப்புறம் வந்து உன் கோயில் கட்டுறதுக்கு ₹1,00,000 கொடுத்தேன், அப்புறம் இன்னும் நிறைய அடுக்கி விடுங்க. யாராவது சாமி நான் வந்து இவங்க கிட்ட எல்லாம் வந்து இல்ல இந்த அம்மா சொல்றதெல்லாம் பொய் நான் சொல்ல போறான், அடிச்சு விட்டுங்க எல்லாத்தையும். ஆனா இவ்வளவும் நாம செய்த அப்படின்னு சொல்லும் பொழுது இவை எல்லாம் ஏதோ ஒரு உள்நோக்கத்திற்காக செய்திருக்கிறோம். சுவாமி சொல்றாரு, நீ எதுக்காக செய்யற, ஏன் செய்யற, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சொல்லும் பொழுது இங்க என்ன சொல்றாரு, அங்கவர் அருளினாலே வறுமை வந்தது. அவருக்கு வறுமை வந்ததுக்கு காரணத்துக்கு சொல்றாரு, நான் செய்த வினையினாலே என் பெருமானால் ஊட்டப்பட்டது இந்த வறுமை. கரெக்டுங்களா? அப்பர் பெருமான் திருப்பந்துருத்தி போறாரு, அக்காவை நினைச்சு அழுகுறாரு. எப்படி எல்லாம் கொஞ்ச நேரம் தோட்டப்படுத்து பெருக்கி பாருப்பா. நம்ம கோயில்ல கொஞ்சமான இருக்கும், 2 ஏக்கர் 3 ஏக்கர் இருக்கும்பா நம்ம கோயில் எல்லாம். திரு பல்லவனீச்சரமும் திரு சாய்க்காடும் போய் பாருங்களப்பா. இந்த மதில் சுவரம் அந்த மதில் சுவரம் நம்ம போற டோல்கேட் ஆரம்பிச்சு விக்னேஸ்வரா நகர் வரைக்கும் இருக்கும். இதுல பாதி பல்லவனீச்சரம், பாதி திருச்சாய்க்காடு. ஒரே ஒரு தொடப்பம் எடுத்து பெருக்கி பாருங்க, ஒரு 10 அடி பெருக்கி பாருங்க, என்ன போல கூட்டாலாம் பெருக்கவே முடியாது. அப்ப அப்பர் பெருமான் திருப்பூந்துருத்தி அவ்வளவு பெரிய கோயிலுப்பா. அந்த பெரிய கோயில பெருக்க ஆரம்பிக்கும் பொழுது தமக்கையார நினைந்து நினைந்து அழுகிறார். என்னன்னு சொல்லிட்டு, எத்தனை நாள் அறியாமையில் இருக்கக்கூடிய என் தம்பி போல எத்தனையோ அறியாமையில் இருக்க ஆன்மாக்கள் எல்லாம் சிவத்தையே பற்றணும், சிவத்தையே வாழணும், சிவத்தையே நுகரணும், சிவத்தையே கேட்கணும், சிவத்தையே பேசணும், சிவன் கோயிலுக்கே போகணும். இப்படி எல்லாம் நம்ம அக்கா நினைச்சா, அப்படின்னு நினைச்ச உடனே அக்காவோட அருள் அனுபவம் எப்படி வந்தது, திரு அங்கமாலையாக வெளிப்பட்டது. அப்ப அக்காவோட தொண்டு அப்பர் பெருமானுக்கு பதிகமாக அருளப்பட்டான் பெருமான் என்று சொன்னால், பெருமான் ஏன் வறுமையை கொடுக்கணும்? நீங்களே ஒரு பிராக்டிக்கலா பேசுவோம். அப்ப நீ தான் எல்லா வேலையும் எல்லாம் நல்லா சிவன் கோயிலுக்கு போறீங்க, நல்லா பேசுறீங்க, எல்லாம் பண்றீங்க, இந்த துன்பம் ஏன் உங்களுக்கு வந்தது அப்படின்னா, இது பெருமானால் அருளினால் வந்தது, இது என் பெருமானோட அருளினால் வந்ததுன்னு நான் சொன்னாலே என்னோட வினை 99% பெருமான் எரித்து சாம்பலாக்கி விடுவான் அல்லவா.
என்னோட வினையினால் வந்தது. என் பெருமான் எனக்காகவே செலக்டிவ் பண்ணி கொடுத்தது இந்த வினை. அப்படின்னு இந்த மனப்பக்குவம் வரும் பொழுது அப்ப பெருமான் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இந்த ஆன்மாவோட உயிருக்கு உயிராய் இருந்து இந்த பெருமான் வழி நடத்துகிறான் என்று சொன்னால் தமக்கையாருக்கல்லவா அந்த அந்த நன்றி போய் சேர வேண்டும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நாள் 2 நாளா ஏதோ எனக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணப்பாம வேலை இல்ல, உனக்காக நான் ஏன் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல உலகத்துல இருக்க அத்தனை ஆன்மாக்களும் திருநீர் பூசணும் மங்கையர்க்கரசியார் அல்லவா வேண்டுனாங்க. அவங்களோட அருள் அனுபவத்தினாலதான் அந்த ஏடு வேகாம இருந்தது. ஆடி பிள்ளையார் சொல்றாரு, நீ ஏடாகப்பட்டது நீரில் நெருப்புல போட்ட போது வேகாது இருந்தது. இந்த தாயோட புனிதத்தன்மை அல்லவா, அவ தனக்காகவா வேண்டுனா அந்த நாடும் மக்களும் மன்னனும் திருநீர் பொலி என்று சொன்னால் அல்லவா, அந்த அருள் அனுபவம் ஆகப்பட்டதுதான் அந்த ஏடு வேகாமல் இருந்தது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி என்ன காரணம்னா பெருமான் இந்த ஆன்மாவோட ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கும் பொழுது என் பெருமான் அருளினாலே வறுமை வந்தது அப்படிங்கிறார். அந்த வறுமையை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார். அந்த வறுமையை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்ட பொழுது என்ன பண்ணாரு தெரியுங்களா, அப்ப கூட தெரியும் தான் செய்த பணியை ஒரு நாளும் முட்டல பாருங்க. தம் பணி தாவாமை உய்த்தார். இன்னறி ஒழுகும் நாளில் இளம்பாடு நீடு செல்ல. எப்போ திருநீர ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா பாருங்களேன், இந்த விபூதி இப்படி யூ மாதிரி இடுவாங்க, அதான் இளம்பாடு. குதிரைக்கு மாட்டுக்கெல்லாம் லாடம் கட்டுவாங்க, அந்த லாடம் யூ ஷேப்ல இருக்கும், 3ஆம் பிறை போல இருக்கும். அந்த மாதிரி இளம்பாடு போல பூசுவாங்களாம் திருநீர். இளம்பாடு நீடு செல்ல நன்னிலம் முற்றும் விற்று இருக்கிற கழனி காடு எல்லாம் வித்தாச்சு. ஜாதியோ அந்தனர் ஜாதி, அந்த மாதிரி இருக்கிறவருக்கு கொடுத்த நிலம் நீர் நெருப்பு காட்டு எல்லாத்தையும் வித்தாச்சு, தனக்குரியது எல்லாத்தையும். வந்த பொழுது நாடிய அடிமை விற்றும், தன்னிடத்துல இருக்கக்கூடிய அடிமைகளை விற்றும், பன்னெடு தனங்கள் மாலை எல்லாமும் நின்று போச்சு. என்ன பண்ணாரு, பயில்மனை வாழ்க்கை தன்னில் மன்னிய சுற்றத்தோடும் மக்களும் வருந்தினார். சோறு இல்லைங்க, அடுத்த வேளை சாப்பிட யாதொன்றும் இல்லையாகில் இரு பகல் உணவு மாறி. அப்படின்னா என்ன தெரியுங்களா, நான் ஒரு பொழுதுங்க அப்படின்னு சொன்னா நீங்க அண்டா ரொம்ப அரிசி வச்சுக்கிட்டு பொட்டி நிறைய பணம் வச்சுக்கிட்டு நீங்க ஒரு பொழுது இருந்தீங்கன்னா நீங்க இல்லைங்க, டாக்டர் இருக்கு சொன்னாரு. அதான் நியாயம். ஆனா எதுவுமே இல்ல, இரு பகல் உணவு மாறி 2 வேளை சாப்பிடணும், ஒரு வேளை சாப்பிட்டா என்ன உயிர் போயிடுமா என்ன? அந்த ஒரு வேளையும் தண்ணி மட்டும் குடிச்சா என்ன உயிரை போயிடும். போகணும்னா எப்போ வேணாலும் போலாம் இல்லையா? அன்னைக்கே திருமூலர் சொன்னாரு ஹார்ட் அட்டாக்னா என்னன்னாரு. சாப்பிட்டாரா, நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டாரு, இடது கைய நெஞ்சு கீழே வச்சாராம். அம்மா நேரம் படுக்க கிடந்தார், படுத்தாரு, போயாச்சு. எவ்வளவு சொத்து எல்லாம் போயாச்சு. அப்ப என்ன சொல்ல வர்றாரு இங்க அப்படின்னு சொன்னா, அவ்வளவு பேர் இருந்தபோது இரு பகல் உணவு மாறி பேதுரு மைந்தரோடு பெருகு சுற்றத்தை நோக்கி காதல் செய் மனைவியார் தம் கணவனார் கலையனார் கைகோதில் மங்கள நூல் தாலி கொடுத்து, அம்மா கழுத்துல போட்டுக்கிறா பாருங்க, ஒரே ஒரு மஞ்ச கயிறுல ஒரு அரை சவரம் தாலி. எப்ப 45-50 வருஷத்துக்கு முன்னே எங்களுக்கு கல்யாணம் ஆச்சுப்பா, அப்ப கோத்தது. அப்ப என்ன பண்ணுவாங்க, அரக்கு நிறைய வச்சு அந்த தங்கத்துல போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்பெல்லாம் அதானப்பா, அப்பெல்லாம் தங்கத்துக்கெல்லாம் மதிப்பே கிடையாதுப்பா. அப்படியே இந்த மங்கள நூலுக்கு தான் மதிப்பு. அந்த அம்மா அதை கழட்டி கொடுத்தாங்களாம், நெல் கொண்டு வாங்க நம்ம இது சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு. அப்பெல்லாம் அரிசி கிடையாதுப்பா, நெல்லு தான் வாங்கிட்டு வந்து செய்யணுமா. அப்பொழுது அதனை கொண்டு நெற்கொள்வான் அவரும் போக ஒப்பில் குங்கிலியம் கொண்டு ஓர் வணிகன் எதிர் வந்து உற்றான். குங்கிலியம் வாங்கலையோ குங்கிலியம், குங்கிலியம் வாங்கலையோ குங்கிலியம். மாட்டு வண்டியில ரெட்டை மாடு பூட்டி வந்த வண்டி முழுக்க குங்கிலியம் எடுத்துட்டு வந்தாராம். இப்பொதி என் கொள் என்று என்றார்க்கு உள்ளவாறு எம்ப கேட்டு முப்புரு வெண்ணூல் மார்பர் முகம் மலர்ந்து இதனை சொல்வார். ஐயா, ரொம்ப பசியில இருந்தவனுக்கு சோறு பார்த்தா மாதிரியா, வறுமையில இருக்கிறவனுக்கு செல்வத்தை பார்த்தா மாதிரியா, ரொம்ப நாள் ஆயிப்போச்சு என் சாமிக்கு நான் குங்குளியம் போட்டு நான் நினைச்சுக்கிட்டு வந்தா குங்குளியம் வாங்கிக்கிறீங்களான்னு வந்து கேக்குறீங்களே, இது எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னாரு. 6 செஞ்சடைமேல் வைத்த அங்கனர் பூஜைக்கான 4 குங்கிலியம் ஈதேல் நான் என்று பெற்றேன். இதுதாங்க பெற்றேன். இந்த பெற்றேன் எந்த இடத்துல வருது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க.
தனிக்குமா, நிறைய கேள்வி கேளு. நீ கேள்வி கேளு, அவங்கள கேள்வி கேட்க கூடாது. என்ன கேள்வி கேட்க மட்டும்தான் தெரியும். நீ என்ன அழுவிடுறாங்கப்பா. என்ன பண்ணணும்? இந்த பேரு பெற்றேன்னு எங்க சொன்னாரு சொல்லுங்க பார்க்கலாம். மங்கையர்க்கரசியார் புராணத்துல மங்கையர்க்கரசியாரும் குலச்செரியாரும் காழி பிள்ளையாரோட திருவடியில பற்றி அழுதாங்களாம். நடுக்கடல்ல கப்பல் கவிழ்ந்தா எப்படி அங்க இருப்பவர்கள் தடுமாறுவார்களோ அது போல இருக்கிற பெருமானே உன்னோட திருவடிதான் எனக்கு கதின்னாங்களாம். அப்ப சொல்றாரு, இன்று எழுந்தருளப் பெற்றோம் அப்படின்னாரு. சென்ற காலத்தின் பழுதில ஆத்திரம், இனி எதிர்காலத்தின் சிறப்பு. இன்று எழுந்தருள பெற்ற. எழுந்துருங்க, எழுந்துருங்க, நல்லதே நடக்கும். இனிமேல் நடக்கிறது எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்னாரா. அப்ப இங்க என்ன சொன்னாரு, நான் என்று பெற்றேன். 16 செல்வங்களை பெற்றாராம். நல்ல பேரு மற்ற இதன் மேல் உண்டோ? இதை விட ஒரு பேர் வேணுமாங்க? என் சுவாமிக்கு குங்குலியம் போட்டு ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. இதை விட வேற வேலை வேணுமா? பெறா பேரு பெற்று வைத்து வேறு இனி கொள்வது என்? இத நீங்க எனக்கு கொடுக்குறீங்கன்னா நான் இது உங்களுக்கு என்ன தரணும் அப்படின்னாராம். என்று எழுந்து விருப்பின் மிக்கார். இதுதான் அப்பா, இதெல்லாம் சித்தாந்தம். அப்பா நீங்க இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா. சிவபெருமான் என்ன பண்ணுவான்? அறிவுல தலையிடுவான், செயல்ல தலையிடுவான், விருப்பத்துல தலையிடவே மாட்டான். ஏன்னா விருப்பம் ஒவ்வொரு ஆன்மாவோட தனிப்பட்ட உரிமை. விருப்பத்துல தலையிடவே மாட்டான். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அப்படி மீறி தலையிட்டான்னு வச்சுக்க, நம்ம என்ன சொல்லுவோம், வேலையை பார்த்து நீ போப்பா, நீ ஏன்பா என் பிரச்சனைக்கு வர அப்படின்னுவோம். நம்ம யாரையும் நம்மளோட விருப்பத்துக்கு குறுக்கால யாரையுமே நம்ம வர அனுமதிக்கிறது இல்லை. அப்ப சிவபெருமான் மட்டும் வர விட்டுருவோமா? அப்ப சுவாமி என்ன சொல்ற, என்று உரைத்து எழும் விருப்பின் மிக்கார். அப்போ அவரோட விருப்பம் முழுக்க சிவபெருமானுக்கு குங்குலியம் போடணும்ன்றதுதான். அப்ப சிவபெருமான் என்ன பண்ணுவான்? உடனே சேங்ஷன் பண்ண, உன்னோட விருப்பம் எதுவோ அது உடனே நிறைவேற்றப்படும். பொன் தர தாரும் என்று புகழ்ந்திட, நீங்க எதனா பொண்ணு கொடுத்தீங்கன்னா நான் திருப்பி தரேங்க இந்த குங்குலியத்து முழுக்க அப்படின்னா. வணிகன் தான் என் தர இசைந்தது என்று தாலியை கலையர் இருந்தார். அந்த தாலியை மஞ்சள் நூலோட கொடுக்குறாராம். அன்றவன் அதனை வாங்கி அப்பொதி கொடுப்ப கொண்டு நின்றிலர் விரைந்து சென்றார் நிறைந்தெழும் கழிப்பினோடு. அப்பா என் பெருமானுக்கு இன்னைக்கு வாசனையா இன்னைக்கு குங்குலியம் போடணும்பா, வாசனையா இருக்கணும்பா. என் சுவாமி திருக்கோயிலுக்கு வரவங்க எல்லாம் மனம் கமழ கமழ இருக்கணும்பா. நீங்களே பாருங்கப்பா, நிறைய முறை நம்ம தனிமையா இருக்கும் பொழுது வீட்டுல நம்ம திருமுறைகளை சிந்திச்சுட்டு இருக்குங்களேன், நாம நினைச்சிட்டு இருப்போம், நாம தான் படிச்சுட்டு இருப்போம், நம்ம பெருமான் நம்ம கூட இருக்கிறான்னா இந்த சாம்பிராணி வாசனை தைல திரவியமும் வாசனை பன்னீர் கலந்த திருநீர் வாசனையும் பெருமான் நம்ம கூடவே உட்கார்ந்து பாடம் கேட்கிற மாதிரி நம்மள பெருமான் இருக்கிறான்றத நமக்கு இந்த வாசனை மூலமாக காட்டுவானோ. இப்ப சொன்ன உடனே என்ன பண்ணாரு, அவருக்கு சந்தோஷம் தாங்க நிறைந்த கலிப்பினோடு விடையவர் வீரத்தானும் விரைந்து சென்று எய்தி என்னை உடையவர் எம்மையாளும் ஒருவர் தம் பண்டாரத்தில். என்னை உடையவன் எம்மையாளும் ஒருவன், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க தான் சைவ சித்தாந்தம். இப்ப பாருங்க, நம்ம தெய்வ அப்பா நீங்க நோட் பண்ண வேண்டியது எது தெரியுங்களா? நீங்க தெய்வ செக்கிடார் பேட்டர்ன்லயே தெய்வ செக்கிடார் சுண்டு வரல பிடிச்சிக்கிட்டே தான் நீங்க நடக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் சித்தாந்தத்தை எப்படி சித்தாந்தமா இல்லாத மாதிரியாவே நம்மள சித்தாந்தத்துக்கு அழைச்சிட்டு போறாரு பாருங்க, சைவ சித்தாந்தத்துக்கு. அதே மாதிரி பண்ணீங்கன்னா தான் நம்ம சக்சஸ் ஆக முடியும். வைத்தியநாதன் ஐயா எத்தனை முறை நமக்கு டீச் பண்ணியிருக்காரு பாருங்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, திருமுறையோட நம்ம போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சித்தாந்தம் எளிமையா பற்றலாம். இப்ப பாருங்க, இவர் என்ன சொன்னாரு, என்னை உடையவர் எம்மையாளும் ஒருவர். இதாப்பா சைவ சித்தாந்தம். சிவபெருமான நீ கண்ணா அப்படின்னு கேட்டா கண்ணுதான், ஆனா கண்ணை விட உயர்வானவர். அப்ப என் மூக்குதான், மூக்கை விட உயர்வானவர். அப்ப எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்கு அற்புதமான பதிலா சொல்லிட்டு வர்றாரு பாருங்க நம்ம மெய்கண்ட சிவம். அதே பேட்டர்லயே சொல்றாரு பாருங்க, என்னை உடையவர் எம்மை ஆளும் ஒருவர் தம் பண்டாரத்தில் அடைவுற ஒடுக்கி. அப்பவே டோர் டெலிவரிப்பா, ஃப்ரீ டோர் டெலிவரி. அவர் கேட்டாரா, அங்கேயே கொண்டாந்து கோயிலே கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டாரா. யார் அப்ப விட்டு சொத்து? சிவபெருமான் பண்டாரத்துல சிவபெருமானை ஏற்றிக்கு குங்கிலி கலை நாயனார் வீட்டு வாசல்ல சொல்லி குங்கிலி கலை மனைவியாரோட திருமாங்கலத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப குங்கிலி கலை நாயனாரை அழைத்து கொண்டு அந்த பண்டாரத்தை கொண்டாந்து சேர்த்தாராம்.
நல்ல ஐடியா. இதுக்கு பின்னாடி ஒரு கதை சொல்றேன். அடைவுறம் ஒடுக்கி எல்லாம் அயர்ந்தெழும் அன்பு பொங்க சடையவர் மலர்த்தால் போட்டு இருந்தனர் தமக்கும் ஒப்பில்லாதா. சிவபெருமான் என்ன பண்ணாரு தெரியுங்களா? ஓ, நீ இப்பேற்பட்டவனா? தமக்கு ஒப்பிலாரா? உனக்கு வறுமை எப்படி தெரியுமா வந்தது? அருளினாலே வந்தது என்றல்லவா நீ நீ வந்து மனதினாலே நினைத்தாய். அந்த விருப்பினால் குங்கிலியத்தை பார்த்தவுடனே நீ அடைந்த சந்தோஷத்தை கொண்டே. அது மட்டுமல்ல, இந்த இப்பண்டாரத்தில் சேர்க்க வேண்டும் என்று நீ கொண்ட களிப்பு நான் அனுபவித்தேன். உடனே அன்பர் அங்கிருப்ப நண்பர் அருளினால், எங்க பாருங்க, முதல்ல அருளினால் வந்த வறுமை சொன்னவரு. இப்ப என்ன பண்றாரு? நம்பர் அருளினால் அழகை வேந்தன். அழகை வேந்தன் யார் தெரியுங்களா? குபேரன். அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? தன் பெரு நிதியம் தூர்த்து அவங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வாரி கொண்டு வந்து தரணி மேல் நெருங்க எங்கும் பொன்பையில் குவையும் நெல்லும் பொருவில் பல் வளமும் பொங்க துங்கிலிகளை நாயனார் வீட்டுல கொண்டாந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டாராம்பா. மண் பெரும் செல்வம் ஆக்கி வைத்தனன் மனையில் நீட. பெருமானோடது எப்படி இருந்தது? பெருமான் எப்படி இருந்தாரு? அங்க முதல் பாடல் என்ன சொன்னாரு? திருக்கடவுர்ல சொல்லும் பொழுது, காய்ந்த சேவடியார் நீடி இருப்பது கடவுள். அதே மாதிரி இங்க என்ன பண்றாரு? மனையில் நீட. யாரு? அழகை வந்தனை பார்த்து ஒரு கண்ணை அசைச்சாராம். இங்க இவனைதான் நோட் பண்ணிக்கொண்டாராம். அவன் வீட்டுல நாயனார் வீட்டுல எல்லா செல்வங்களையும் குபேரன் நிறைத்தானான். கொம்பனார் இல்லம் மற்றவர் மனைவியாரும் மக்களும் பசியால் வாடி அத்தை நாள் இரவு தன்னில் அயர்வுற துயில் உறும் போதில். அப்படியே எல்லாம் பசியிலேயே படுத்தாச்சு, நல்லா தூங்கியாச்சு. நற்றவ கொடியனாருக்கு கனவிடை நாதன் நல்க. கொடியனாருக்கு தெற்றன உணர்ந்து செல்வம் கண்ட பின் சிந்தை செய்வார். என்ன சொன்னாரா? கொம்பனார் இல்லம் எங்கும் குறைவிலா நிறைவில் காணும். குறைவிலா சிவபெருமான் எப்படி வருவான்? நல்ல யோசனை. எப்படி வருவோம்? நமக்கு ரெண்டு கேள்வி. சரி, வந்தது சிவபெருமான், நம்மளால எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. அத அப்பதான் சொல்லணும். என்ன பண்ணாரு? குறைவிலா நிறைவு. அதே பேட்டர்ல என்ன சொன்னாரு? குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா கொழுந்துடர் குன்றே என்று திருவாசகத்திலும் நம்பியாரூரார் தேவாரத்திலும் குறைவிலா நிறைவு என்று ஒரு பதிகத்தில் அருளி செய்கிறார். அதே போல அதே வழி பற்றி குறைவிலா நிறைவில் காணும் அப்பொனின் குவையும் நெல்லும் அரிசியும் முதலாயுள்ள எம்பிரான் அருள். எம்பிரானோட அருள் அதுல இருக்குதுப்பா. இப்ப பாருங்க, நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு வாய் சோறு எம்பெருமான் அருள். எம்பெருமானோட அருள். அத்தனையுமே எம்பெருமான் தந்தது. சரி, ஒரு 10 பவுன்ல சங்கிலி போட்டோம்னா இது எம்பெருமான் அருள்னு சொல்றோமே. சரி, இப்ப நடந்துகிட்டே இருக்கோம், கல்லு தடிக்கு ஒரு சொட்டு ரத்தம் வந்துருச்சு. ஐயோ, எவன் கண்ணோ வச்சது, எவனோ எனக்கு திருஷ்டி வச்சுட்டான், இது மட்டும் எம்பெருமான் அருள்னு சொல்ல மாட்டீங்களே. அப்ப உங்க மனசுல என்ன தோணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே ஒரு வரிதான் தெரியுது. ஏதோ ஒரு பெரிய வினை இருந்தது, பெருமான் அதை நீக்கி என்னை இந்த அளவுக்கு செய்தானா எம்பெருமானோட அருள் இது. அப்படியே நீங்க வந்தீங்கன்னா அந்த மன பக்குவத்துக்கு கொண்டு வருவதுதான் நம் திருமுறைகள். ஆன்மா. இப்ப நம்ம திருமுறைகள் படிக்கிறதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு செயலுக்கும் பெருமானோட முழு ஒத்துழைப்போட தான் நடக்குது. புரியுதுங்களா? எந்த ஒரு செயலும் பெருமானோட முழு ஒப்புதல் கொண்டுதான் நடைபெறுகிறது. இப்ப நாம அனுபவிக்கிற இத்துன்பமும் இன்பமும் எம்பெருமான் அருளால் ஊட்டப்பட்டது. வினையும் ஜடம், வினை பயனும் ஜடம். இப்ப ஆன்மா உயிருடைய பொருள், உடம்பு ஜடம் தானே. இப்ப இந்த டேபிள், சேரு, புக்கு மாதிரி எல்லாமே ஜடம். அறிவுடைய ஆன்மாவாகப்பட்டது அறிவற்ற இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்புக்கு பெருமை. அப்புறம் போயிடுச்சுன்னா என்ன சொல்றாங்க? கேட்ட உடனே, அம்மா உயிர் எப்ப போச்சுப்பா அப்படின்னு தான் கேக்குறாங்க. உடம்பு போச்சுன்னா கேக்குறாங்க. அப்ப உடம்பு ஜடம். அப்ப வினை ஜடம், வினை பயனும் ஜடம், இதை அனுபவிக்கக்கூடிய உடம்பும் ஜடம். அப்ப அதை அனுபவித்து துன்பப்படுகிற அந்த உயிர் மட்டுமே அறிவுடைய பொருள், அது சித்து. அப்ப அதை அனுபவிக்க வேண்டும் என்று பெருமான் அருளாலைத்தானே இவை அனைத்தும் நிகழ்கின்றது
என்று வரும் பொழுது பெருமான் தரக்கூடிய அத்தனையுமே பெருமான் அருளினாலே பெருமை உடைத்த இதா இருக்கிறது. ஒரு பொழுதும் சிறுமையே கிடையாது என்று சொல்லி, செல்வம் தெற்றட உணர்ந்து செல்வம் கண்ட பின் சிந்தை செய்வார். ஐயோ அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி என்ன பண்ணாரு, குறைவிலா நிறைவு எம்பிரான் அருளாம் என்ற இருகரம் குவித்து போற்றி அரகரா 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 என்ற மந்திரத்துக்கு உயர்ந்த மந்திரம் வேற எதுவுமே கிடையாதுப்பா. அரகரா என்ற ஒரு மந்திரத்தை சொல்லக்கூடிய அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய எல்லா இடத்திலையும் தீவினையாகப்பட்டது தொடராது, தீவினையாகப்பட்டது வலுவிழந்து போகும். அத காழி பிள்ளையாரோட வாக்கு. காழி பிள்ளையாரோட வாக்கு எது? பெருமானோட வாக்கு. எனதுரை தனதுரையாக. அதுதான் சொல்றாரு காழி பிள்ளையார். ஹர மந்திரத்துக்கு மிஞ்சின மந்திரம் ஒரு மந்திரம் இருக்குதா? அப்ப ஹரஹரா அரகரா அரகரா என் பெருமான் அருளா அரகரா 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 என்று சொல்லி என்ன பண்ணாரு, இருகரம் குவித்து போற்றி தம்பெரும் கணவனாருக்கு திருவமுது அமைக்க சார்ந்தார். அம்மா வந்துச்சா, அத்தனை வகையான செல்வமும் வீட்டுல இருக்குது. ஐயோ சுவாமி, நம்ம புருஷன் பசியோட போனாரே, வர்றதுக்காட்டி ஒரு ஒரு சோறு ஒரு குழம்பு காய் கூட்டு பண்ணி ஒரு சிம்பிளா ஒரு வடை பாயசம் பண்ணி வைப்போம். அந்தனர் வீடாச்சே, ஒரு பருப்பு நெய் வச்சு ஒரு கூட்டு ஒரு அவியல் சிம்பிளா இவ்வளவு செய்வோமே விறுவிறுன்னு அம்மா சமைக்க ஆரம்பிச்சாலாம். திரு கணவனாருக்கு இப்ப நம்ம வீட்டுல எப்படி என்ன சொல்றாரு பாருங்க பெரிய புராணாசிரியர், திரு அமுது அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, என் கணவன் செய்யற வேலை எது தெரியுங்களா, அந்த பண்டு தொண்டருக்காக காலால் காய்ந்த கடவுளான திருக்கடவுர் பெருமானுக்கு குங்கிலிய தீபம் போடுறவருங்க. அப்ப அவர் சாப்பிடுறது திரு அமுது தானுங்க. திரு அமுது சமைக்க சார்ந்தார், அமைக்க சார்ந்தார். காலனை காய்ந்த செய்ய காலனார், அவனுக்கு பேர் என்ன தெரியுங்களா, காலகாலன். கலையனாராம் ஆளும் அன்புடை சிந்தை அடியவர் அறியும் ஆற்றால். இப்ப பாருங்க, அப்பா இதான்பா சித்தாந்தம், அறியும் ஆற்றால். அப்ப அறிவித்தால் அறிவது ஆன்மா. அம்மா எங்கேயோ படிச்சிருப்போம்பா, நீ சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. அப்ப இந்த ஆன்மாவுக்கு அறிவித்தால் அறிய மட்டும்தான் முடியும், தானால் தானா சுயமா அறியாது. அப்ப அறிவித்தால் அறியும். இப்ப என்ன பண்றாரு, ஆளும் அன்புடை சிந்தை அடியவர் அறியும் ஆற்றல் சால நீ பசித்தாய் உந்தன் தடநெடு மனையில் நன்னி பாலின் இன்னடிசில் உண்டு பருவரல் ஒழிக. ரொம்ப டயர்டா இருப்பப்பா, போய் பால் சோறு சாப்பிட்டுட்டு வாப்பா. இந்த குங்கிலியம் கட்டி கட்டியா இருக்குது பாருங்க, அதை பொடி பண்ணி தானே தரப்போற, அது நாளைக்கு கூட பண்ணலாம், இன்னைக்கு பண்ணி கொடுத்துட்டியா போதும். சிவாச்சாரியார் வந்தாருன்னா அந்த நெருப்புல தூபம் போட்டு காட்டுவாரு, எனக்கு இது போதும் நாளைக்கு பண்ணலாம், இப்ப முதல்ல போய் சோறு சாப்பிட்டு வாப்பா அப்படின்னு. கலையனார் அதனை கேள, ஆஹா பெருமானோட அருள் தானே நம்ம நினைச்சோம், என்ன பண்ண கை தொழுது எரிஞ்சி அரகரா 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 என் பெருமானோட அருள் வார்த்தை இது என்று கை தொழுது இறைஞ்சி கங்கை அலைப்புணர் சென்னியாட்டம் அருள் மறுத்திற்கு அஞ்சி. பெருமான் ஒரு வாக்கு சொல்லிட்டான்னா, அப்பா இன்னைக்கு சொல்றேன்பா, வைத்தியநாதன் ஐயா சொன்னாரு, அம்மா நீ சித்தாந்தம் பேசுமா அப்படின்னு, நான் எழுதி கொடுக்குறேன் பேசுமேன்னு. அப்ப ஐயா கிட்ட சொன்னேன், நான் பேசுறேன் அப்படின்றது வந்தாலே நீங்க சொன்ன மாதிரி ஆணவம் வருமானா, அதெல்லாம் விளக்கப்பட்ட வினைகள் அப்படி, வரி விலக்கு அளிக்கப்பட்ட வினைகள் அப்படின்னாரு. அப்படின்னு அதுக்கு உதாரணம் சொல்லணும் இல்லையா, நான் ஏமாத்திட்டேன்னா நீ நினைக்க கூடாது இல்லையா, என்ன காரணம் தெரியுங்களா, அந்த காலத்துல ஒரு பழக்கம் வழக்கம் இருந்தாம்பா. என்னன்னா திருமுறையை படிக்க மட்டும்தான் செய்யணுமா, ஒரு முறைக்கு இருமுறை ஓதுவமுத்திகள் பாடிக்கிட்டே இருப்பாங்க. அத திரும்ப நீ கேட்டேன்னு வச்சுக்க, ஐயா நான் மின் வரி என்னன்னு கேட்கல அப்படி நம்ம திருக்கோயிலுக்கு வந்த பொழுது கேட்டேன்னு வச்சுக்க, இப்போ பாடுற வரைக்கும் கேளு அப்படிலாம் சொல்லக்கூடாதான், திரும்ப சொல்லணுமா. இது புதுசா யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அந்த ஓதுவா மூர்த்திகள் வாயால பாடுறத கேட்க, அதான் சுவாமி பழைய பாடல் ஒண்ணு சொன்னது, திருமுறையே சொக்கேசன் செவி மடுத்தது, இன்னும் காதை முழம் நீட்டிக்கிட்டானு, இன்னும் கொஞ்சம் சொல்லு இன்னும் கொஞ்சம் சொல்லு அப்படின்னு நானா. அப்படி இருக்கக்கூடிய அந்த திருமுறைகளே வீட்டுல எதுக்கு பாடணும்னு அது மட்டும் வச்சு என்ன பண்ணாங்க, இடையில ஒரு ஒரு சமூக அவ செயல் என்ன பண்ணாங்க, திருமுறைகளே ஓர கட்டாங்க. ஒரு எங்கேயாவது ஒரு இறப்பா அங்க மட்டும் தான் திருவாசம் படிக்கணும், திருவாசம் புக்க வீட்டுல இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது, இது கூட ஒரு 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 தவறான ஒரு வதந்தியினால பரவிட்ட போது
தெய்வ செக்கிழார் என்ன பண்ணாரு, திருமுறையும் யாரோ சொன்னாலும், அப்பா இதுக்கு இதான்பா விளக்கம்னு சொன்னோம்னு வச்சுக்க, அவ்வளவுதான் அவனுக்கு அப்படின்னுவாங்களாம். அத உடைச்சு எரிச்சு அந்த மரபையே புதிய மரபு உண்டாக்குன நம்ம தெய்வ செக்கிழார் என்ன பண்ணாரு, மட்டிட்ட புன்னையம் காணல் மடமையிலே என்று அந்த சொன்ன அந்த பெண்ணுக்கு ஞானசம்பந்தர் பாடி அந்த 11 பாடலுக்கு 23 பாடல்ல 16 பாடல்ல 17 பாடல்ல விளக்கம் சொன்னாரு அந்த பாடலுக்கு. அது மட்டுமல்ல, ஞானசம்பந்த பெருமான் திருக்கரங்களால் அருளப்பட்ட எழுதி அருளப்பட்ட அந்த திருப்பாசனம் என்ற பாடலுக்கு 23 பாடல்கள்ல விளக்கம் சொன்னாருப்பா. அந்த மரபையே உடைச்சிட்டு புதிய மரபு உண்டாக்கி சிவபெருமான் வழி கொண்டு வந்த நம்ம குருநாதர் தெய்வ செக்கிழார் என்ன பண்ணாரு, அதே மாதிரி. ஏன் அப்படின்னா, பெருமானோட அருளை மறுக்க கூடாது. குருநாதர் சொன்னா நீ கண்ணை மூடி கேட்கணும்பா, அதை அப்படியே கேட்கணும்பா. ஏன்னா யாருக்கு தெரியும், இப்ப பரம்பொருளே அவர் வடிவத்துல வந்திருக்கலாம். இன்னைக்கு ஐயா சொல்லி சொல்லிதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம பாடம் நடத்துறோம், நாமளா நடத்துறோம். நம்ம ஐயா வைத்தியநாதன் ஐயாவும் ரத்ன சபாப்தி ஐயாவும் இது வரைக்கும் வர்றது என்னோட முயற்சிப்பா. இது வரைக்கும், இதுக்கப்புறம் வர்றது நம்ம குருநாதனோட முயற்சி அல்லவா. அப்ப என்னை நன்றாக படைத்தான் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று திருமந்திரத்துல திருமூல நாயனார் சொன்ன மாதிரி நம்மள ஒரு சிறு கருவியாக்கி அல்லவா பெருமான் நம்மளை இந்த பணிக்கு ஆளாக்கி இருக்கிறார் அப்படின்றத பெருமைப்படணும் என்பதற்காக இந்த பாடத்தை சொல்றார். அரகரா 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 என்று சொல்லி அருள் மறுப்பதற்கு அஞ்சி அப்படிங்கிறார். பெருமானோட வார்த்தை அதுக்கு மறுத்து பேசக்கூடாது. அஞ்சு தலைமிசை பனிமேல் கொண்டு சங்கரன் கோயில் நின்று மலைநிகர் மாட வீதி மருந்து தம் மனையை சார்ந்தார். அம்மா வீட்டுக்கு போறார், ஐயா வீட்டுக்கு போறார். இல்லத்தில் சென்று புக்கார் இருநிதி குவைகள் ஆர்ந்த சங்க நிதி பதுமநிதி இருநிதி குவைகள் ஆர்ந்த செல்வத்தை கொண்டு நின்று திருமணையாரை நோக்கி வீட்டுக்கார அம்மாவை பாக்குறாரு. அம்மாவுக்கு பேர் என்னது? திருமணையா. வில்லொத்த நுதலாய் அப்படிங்கிறாரு. அது என்னங்க, நம்ம பெரிய புராண ஆசிரியர் இருக்கிறார் பாருங்க, ரொம்ப அற்புதமான குருநாதர். அது எப்படி அப்படின்னு சொன்னா, அந்த வில்லு யார் வச்சிருப்பாங்க சொல்லுங்க பாக்கலாம்? மன்மதன் கையில இருக்கிற வில்லுங்க. அந்த மன்மதன் கையில இருக்கிற வில்லு யாரு மேல வேணாலும் எப்ப வேணாலும் போடும். ஆனா அந்த வில்லுனாலே, அந்த அம்பினாலே, கரும்பு வில்லினாலே அடுத்த அம்பினாலே அடிச்சவ காயப்பட்டான், எரிக்கப்பட்டார். ஆனா இங்க அம்மா என்ன பண்றாரு, இவர் சொல்றாரு, அந்த காமனை அழித்த அந்த வில்லை கொண்ட அந்த போல புருவத்தை உடைய அம்மா அப்படிங்கிறார். ஏன்னா இங்க வாழ வச்சிருக்கிறாங்க. முதலாய் இந்த விளைவெல்லாம் என் கொள், இது எப்படி வந்தது? என்ன அல்லொத்த கண்டன் எம்பெருமான் அருள் அப்படிங்கிறாரு. எம்பெருமான் அருள் தர வந்தது. எம்பெருமான் அருளால இதை நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறோம். எம்பெருமான் அருளால நம்ம இதை அனுபவிக்கிறோம். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு வாய் சோறு சாப்பிடுங்க, சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம், ஒரு வாய் சோறு. இந்த சோறு நல்ல சோறு, இந்த சோறு நல்ல சோறு, சிவசோறு சிவசார்பு அப்படின்னு சாப்பிட 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 நம்ம உடம்புல தீவினையே வராதுப்பா. மின்னிடை மடவார் கூற மிக்க சீர் கலையனார்த்தாம் மன்னிய பெருஞ்செல்வத்து வளமளி சிறப்பை நோக்கி என்னையும் ஆளும் தன்னை என் தந்தை என் பெருமானீசன் தன்னருள் இருந்த வண்ணம். அம்மா ஐயா போனாரா, அந்த தண்ணி மூண்டு குடிச்சாரா, என் பெருமானோட கருணை மாதிரி இனிக்குது அப்படின்னாராம். அப்ப இங்க என்ன சொல்றாரு நாயனாரு, என்னையும் ஆளும் தன்மை, என்னன்னு ஒரு பொருளா கொண்டு என் பெருமான் என்ன பண்ணா, என்னை ஆளக்கூடிய பெருமானோட தன்னருள் இருந்த வண்ணம். எளிமை எளிமை எளிமை. சிவபெருமான் வழிபாட ரொம்ப எளிமைங்க, ஒண்ணுமே வேணாம், ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாங்க சிவ வழிபாடுக்கு. பூ உண்டு நீர் உண்டு, நீ உண்டு நான் உண்டு. யார் சொல்லி கொடுத்ததுதா நமக்கு? திலகவதியார் சொல்லி கொடுத்தது. அம்மா பூ எடுத்து கட்டும் பொழுதெல்லாம் என் பெருமானுக்கு அந்த கலையை பறிச்சு போடுவாளாம். இதுவும் என் பெருமானுக்கு உகந்தது. இந்த கலை இருக்க போய் தானே பயிர் எது கலை எதுன்னு எனக்கு பிரித்தறியக்கூடிய அறிவு கொடுத்தா எங்க அம்மா, என் பெருமான் கொடுத்தாரு என்று கலையை பார்த்தும் மகிழ்ச்சி அடைந்ததால் தான் அந்த அந்த சூளை நோயை பார்த்து பெருமகிழ்ச்சி அடைந்தார் தம்பியாரு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க, எல்லாமே சைவ சித்தாந்தம் தான்ப்பா என்று கை தலைமையில் கொண்டார். அரகரா 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 என்று சொல்லி பதுமணல் திருவின் மிக்கார்
திருவின் பதும நல் திருவின் மிக்கார். எங்க இதுல உட்கார்ந்துருக்காள அம்மா, தாமரை பூல உட்கார்ந்துருக்காளே மகாலட்சுமி, அவளை போல் இருக்கக்கூடிய அந்த அம்மா பரிகாலம் திருத்தி சோறு சாப்பிடுறது கொண்டு கதுமென கணவனாரை உடனே கணவனை பார்த்த உடனே அந்த பாத்திரத்தை அளந்து எடுத்துட்டு வந்து சோறு போடுறாங்களா. கண்ணுதல் அன்பருக்கு பெருமானோட நம்ம கணவன்மார்கள் அத்தனை பேருமே என் பெருமான் சிவபெருமானோட அடியவர் அன்பர்கள். விதிமுறை தீபம் ஏந்தி மேவும் அரிசில் ஊட்ட. அப்ப நம்ம சாப்பிடும் போது நம்ம வீட்டுல விளக்கேத்தி வச்சுட்டு சாப்பிடணுமாப்பா. எம்பெருமான் அந்த விளக்குல இருப்பானா. அது நுகர்ந்து இன்பம் பார்த்தார் அருமறை கலையனார். எம்பெருமான் தந்தது எம்பெருமான் தந்தது எம்பெருமான் தந்ததுன்னு சாப்பிட்டாராம். ஊர்தோறும் வழி கொண்டு உயிக்கும் ஒருவனது அருளினாலே பாரினில் ஆர்ந்த செல்வம் உடையராம் பண்பில் நீடி சீருடை அடிசில். இப்பதாங்க கதையோட கரு வர. ஆமா, உனக்கு ஏன் இவ்வளவு செல்வம் தரணும்? நானு ஒரு சும்மா உட்கார்ந்து பேசுவேன், பாடமா பார்க்காத உட்கார்ந்து பேசுவேன். ஏமா இந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் சோறாக்கி போட்டா செல்வம் எல்லாம் குறைஞ்சு போச்சு இல்ல? சோறு ஆக்கி போடாத வச்சு நாமளே சாப்பிட்டு இருந்தா அப்ப மட்டும் குறையாதானா? அப்ப தீவினை பெருக்கி இருக்கும். அப்படி அடியவர்களுக்கு அமுதிட்டதால் குறைந்த செல்வம் இப்பொழுது பன்மடங்காகி வந்ததுனால இப்ப என்ன பண்ணாரு தெரியுங்களா? சீருடை அரிசில் நல்ல செழுங்கறி தயிர் நெய் பாலால் ஆர்தரு காதல் கூற அடியவருக்கு உதவும் நாளில் அரகரா 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 அடியார்களுக்கு எல்லாருக்கும் அன்னம் விட்டாராம். செங்கன் வெள் ஏற்றின் பாகன் திருப்பனந்தாளில் மேவும் அங்கன் செம்மை கண்டு கும்பிட அரசன் ஆகும். திருப்பனந்தாள்ல ஒரு 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 பழமையான ஒரு செய்திப்பா. அந்த செய்தி என்னன்னா, கட்டளைன்னு இருக்குது. இப்ப நீங்க பூஜை பண்ணி உங்க பிள்ளை பூஜை பண்ணி உங்க பேரை இப்படியா வழி வழியா பண்ணணும். அந்த அப்பாவுக்கு ஒரு விழான்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டாரு. அவங்க வீட்டுல நம்ம குழந்தை மாதிரி சின்னதா ஒரு குழந்தை இருந்தான். அவன் தான் போய் பூஜை பண்ணணும். அவன் போய் பூஜை பண்ணலான்னு போனா சாமி எட்டல. அந்த வீட்டம்மா என்ன பண்ணாங்க, ஐயர் வீட்டம்மா நான் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொம்பு மொந்து இப்படி சாமி மேல தண்ணி ஊத்தும் போது இந்த மாதிரி எல்லாம் பின்னு குத்துற பழக்கம் இல்லையா, மாற கீழே விழ போதுன்னு இந்த அம்மா அப்படி புடிச்சு ஊத்துனாலாம் வாட்டப்படலையா. சுவாமி என்ன பண்ணாரு, நீ ஊத்துறதானே சொல்லிட்டு நானே குனிஞ்சு வரேன்னா சாஞ்சானோ. அது எந்த யுகத்துல நடந்ததோ தெரியல. அத்தனை யுகமா அந்த பெருமான் இப்படி சாஞ்சுதான் இருப்பானா, பானம் இப்படி இருக்காதான். அங்க பார்த்த உடனே பெருமா அங்க இருந்த ராஜா என்ன பண்ணானா, இந்த பானத்தை நேரா நிமித்தி அபிஷேகம் பண்ணி பார்க்கணும்னு ஆசையால யானை குதிரை எல்லா 4 வகை சேனைகளையும் கட்டி நிமித்துறானா. நிமிர்ல அந்த பானம் தங்களும் பகலும் தீர கவலை உற்று அழுங்கி செல்ல ரொம்ப நாளா இழுக்கிறான். அந்த ராஜா வரவேல. மன்னவன் வருத்தம் கேட்டு மாசரு புகழின் மிக்க நன்னெறி கலையனார் தாம் நாதரை நேரே காணும் விருப்பம். என்ன பண்ணாரு, அந்நெறி தலை நின்றான் என்று அரசனை விரும்பி தாமும் மின்னெறி சிவாயனமம்மா. இப்ப வந்துச்சுமா. என்னமோ தெரியல, கட் ஆயிடுச்சு, இப்பதான் வருது. அப்ப என்ன பண்றாரு பெருமான், என்று அரசனை விரும்பி தாமும் மின்னறி தனைய வேணி விகிதனை வணங்க வந்தார். ராஜா கிட்ட வந்து பர்மிஷன் கேக்குறாரு. ஐயா, நான் வந்து இந்த சாமியை கொஞ்சம் நிமித்துறேன்னு அப்படின்னாராம். ராஜா திரும்பி பாருப்பா கொஞ்சம் நேரம். யானை குதிரை எல்லாம் அந்த பக்கம் பாரு, எல்லாம் வந்து இழுக்குது. எல்லாம் இழுத்தே இழுக்க முடியல. ஒத்தாளால உன்னால என்ன பண்ண முடியும்னாராம். மழுவுடை செய்ய கையர் கோயில் மருங்கு சென்று தொழுது போந்து அன்பினோடும் தொன்மறை நெறிவடாமை முழுது உலகினையும் போற்ற 3 எரிப்புறப்போர் வாழும் செழுமலர் சோலை வேலி திருப்பனந்தாளில் போனாரு. போயிட்டு ராஜா கிட்ட கேட்க போறாரு. காதலால் அரசன் உற்ற வருத்தமும் களிற்றினோடும் தீதிலா சேவை செய்யும் திருப்பணி நேர்படல. இவ்வளவு பேர் வச்சு இழுத்து அந்த திருப்பணி நேரா வரல. என்ன பண்ணாரு, இந்த வேதினி மிசைய எய்து வீழ்த்தி இழைப்பதும் நோக்கி மாதவ கலையர்த்தாமும் மனத்தினில் வருத்தம் எய்தி. சேனைகளால முடியல, எல்லாம் ரொம்ப டயர்டாகி உட்கார்ந்துட்டாங்க. எல்லாரும் ஒண்ணும் பண்ண முடியலன்னு சேனையும் ஆணை பூண்ட திறனும் எய்த்து எழாமை நோக்கி
யானும் இவ்விழைப்பு உற்று ஏய்க்கும் இது பெற வேண்டும். இந்த மாதிரி இழைப்பு எனக்கும் வரணும் சாமி. நானும் சுவாமி கயிறு கட்டி இழுக்க போறேன் அப்படின்னாரு. என்ன பண்ணாரு? திருமேனி பூங்கம் சேர்ந்த மாணவன் கயிறு பூண்டு அந்த பூ கட்டக்கூடிய நூல்ல பெருமானுக்கு ஒரு முழம் பூ நூல்ல கட்டிட்டு தான் கழுத்துல கயிறு கட்டினாராம் பெருமான். கழுத்தினால் வருந்தல் உற்றார். கழுத்துல கயிறு கட்டிட்டாரு. அது முடிச்சுல பூ கட்டி வச்சுக்கிறார். பூ நூல்ல கட்டி வச்சுக்கிறாரு. நிமித்தினாராம் பாருங்க. நன்னிய ஒருமை அன்பின் நாரூறு பாசத்தாலே. ஒரே ஒரு அன்பு தாங்க. அன்னைக்கு அந்த அம்மையாரோட அன்புக்கு தலை சாய்ந்தவன் இன்று நாயனாரோட அன்புக்காக நிமிர்ந்தானாம். இத்திண்ணிய தொண்டர் பூட்டி இழைத்த பின் திரும்பி நிற்க ஒண்ணுமோ திரும்ப மாட்டேன்னு சொல்லுவானோ பெருமான். கலையனார்த்தம் ஒருபாடு கண்ட போதே அண்ணலார் நேரே நின்றார். அமரரும் விசும்பில் ஆர்த்தார். பார்மிசை நெருங்க எங்கும் பரப்பினார் பயில் பூமாரி தேர்மலி தானை மன்னன் சேனையும் களிரும் எல்லாம் பார்ப்பெரு காணும் போல கழித்தனர். அரகரா 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 என்று ஓசை எழுப்பினர். கைகள் கூப்பி வார்கழல் வேந்தன் தொண்டர் மலரடி தலைமேல் வைத்து அரகரா அரகரா என்று சொல்லி விண்பயில் புறங்கள் வேவ வைதிக தேரில் மேறு சின்சிலை குனிய நின்றார் செந்நிலை காணச் செய்தீர். எப்பவும் பெருமான நிமிர்ந்த கோலத்திலேயே பார்க்கும்படி செய்தீர்களே. மண் பகிர்ந்து அவனும் காணா மலரடி இரண்டும் யாரே பண்புடை அடியார்க்கெல்லாம் பரிந்து நேர் காணவல்ல. ரொம்ப திரும்ப சொல்றேன் பாருங்க, ரொம்ப வேகமா போயிட்டேன்னு நினைக்கிறேன். மலரடி இரண்டும் யாரே பண்புடை அடியார் அல்லால் பருந்து நேர் காணவல்லார். இதே பேட்டர்லயே தடுத்தாட்கொண்ட புராணம்னு ஒரு புராணம் இருக்குதுப்பா. அந்த புராணத்துல சொல்றாரு, தாலி கட்டுற நேரத்துல கல்யாணத்தை நிறுத்துன்னு சொன்னாரு பாருங்க. அவர்கிட்ட சொல்றாரு சுவாமி, ஐயா உனக்கு எனக்கும் ஒரு வழக்கு இருக்குது, அதை முடிச்சுக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. இவர் ஓடினாராம் பாருங்க. அப்ப பெரிய புராண ஆசிரியர் சொல்றாரு, என்னோட குருநாதரால தாங்க அவரை எட்டி பிடிக்க முடியும், வேற யாரால பிடிக்க முடியும். எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. யார் அவரை தொடர்ந்து எட்ட வல்லார்? என்ன பண்ணாரு பார்த்தாரா? என்ன இவ வந்தா பாருங்க, வேகமா வந்தாரா பாருங்க. அது என்ன சொல்றாரு, இந்த ஒரே நிமிஷத்துல சொல்றேன் பாருங்கப்பா. என்ன பண்ணாரு? அறிவதற்கு அறியான் பற்றி ஒரு முறையோ என்ன அதை கீழ்ச்சி போட்டா பாருங்க. அதுக்கு முன்னாடி வரும். என்ன பண்றாரு? தடுத்தாட்கொண்ட புராணம் 44வது பாடல்லப்பா. ஆவணம் பறிக்க சென்ற அளவினில் அந்த நாளும் காவணத்து இடையே ஓட கடிது பின் தொடர்ந்து நம்பி பூவனத்தாரை உற்றார். அவரல்லால் புறங்கள் சென்ற ஏவன சிலியினாரை யார் தொடர்ந்து எட்ட வல்லார்? எங்க குருநாதர் இருக்காரு பாருங்க, எங்க குருநாதரால தாங்க அவரை பிடிக்க முடியும், வேற யாரால முடியும் அப்படின்னு சொன்ன அதே வழிமுறையை இங்க சொல்றாரு. பண்புடை அடியாரெல்லாம் பருந்தினர் காணவல்லார் யார்? எங்க நாயனார் போல என்று மெய் தொண்டர் தம்மை ஏத்தி அங்கு எம்பிரானுக்கு ஒன்றிய பணிகள் மற்றும் உள்ளன பலவும் செய்து நின்ற வெண்கவிகை மன்னன் நீங்கவும் நிகரில் அன்பர் மன்றிடை ஆடல் செய்யும் மலர்கர்கள் வாழ்த்த வைகி சில பகல் கழிந்த பின்பு திருக்கடவூரில் நன்னி நிலவு தம் பணியில் தங்கி நிகழும் நாளில் நிகரில் காழி தலைவராம் பிள்ளையாரும் தாண்டக சதுரராகும் அலர்புகழ் அரசும் கூட அங்கு எழுந்தருள கண்டு என்ன பண்றாரு? திருக்கடவூர்ல இவங்க இருவரும் வரும்பொழுது குங்கிலிக்கலை நாயனார் எதிர்கொண்டு அவரை அழைத்து அவர்களுக்கு தம் மனையில் விருந்து அமுது செய்தருளி அவர்களோட பதிக செழிப்பிலேயே பதிக வளமையிலேயே வாழ்ந்தார் என்று சொல்லி திருப்பணி பலவும் செய்து சிவபத நிழலில் ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தன்றைக்கு நாயனார் பெருமானோட திருவடியை சென்றடைந்தார் என்று சொல்லி தேனக்க கோதை மாதர் திருநெடும் தாலி மாறி பூனல் தன் பிறையினார்க்கு குங்கிலியம் கொண்டு உய்த்த பான்மைத்தின் கலையனாரை பணிந்து அவர் அருளினாலே மானக்கஞ்சார நாயனாரை வாழ்த்துகிறேன் என்று சொல்லி இப்பாடத்தை நிறைவு செய்கிறேன். அரகரா 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 அரகரா. குங்கிலிய நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி.